டிப்ஸ் நம்பர் 4 என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டிலுடைய போர்ஷன்ஸை தான் இதிலையும் யூஸ் பண்ண போறோம். பாருங்க, நான் ஒரு பாட்டிலுடைய டாப்பை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 4 மூடிகள் வந்து எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல சின்னதா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மூடிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ற மாதிரி பா ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல பா ஷேப்ல கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 3 மூடிகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல இந்த பிளாஸ்டிக் மூடிகளை வந்து கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகா டாப்ல வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 மூடிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டி முடிச்ச பிறகு நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுங்க. இது வந்து ஒரு பாத்ரூம் ஆர்கனைசர் தான். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த பாட்டிலுக்கு உள்ளே வந்து நீங்கள் பேஸ்ட் வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த மூடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூடியிலையும் ஒவ்வொரு ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பாட்டிலுடைய வாய்ப்பகுதியை ஓப்பனாக தான் விட்டுருக்கோம். ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நிற்கவே நிற்காது. அதே மாதிரி ப்ரஷ்ல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரைன் ஆகிடும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த டூத் ப்ரஷ் ஸ்டாண்ட். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.